பையனை ஏன் இப்ப முழுக்க படிப்புக்குள்ளே விட்டுறக்கூடாது? அவனுக்கு வேலைக்கு போகணும் அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கு. நம்ம வெளிப்படையாவே பேசுவோம். உங்க அன்பு எனக்கு புரியுது. ஆனா உங்களுக்கு வீட்டுல உட்கார்ந்து கொஞ்சம் நிம்மதியா கொஞ்சம் ஓய்வா படிச்சா நல்லா இருக்கும்னு தோணிருக்கு தானே? தோணிருக்கு சார். வேலைக்கு போறது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போய் வேலைக்கு போறீங்களா, இல்ல வேலைக்கு போகலைன்னா இன்னும் நல்லா படிக்கலாம்னு நினைக்கிறீங்களா? சார் ஆமா கண்டிப்பா. வேலைக்கு போகலைன்னா அவர் கொஞ்சம் நிம்மதியா படிப்பாரு. இல்ல சார், நாங்க அதை சொல்லத்தான் சார் செய்வோம். சொல்லத்தான் செய்யறோங்கிறது வேற. இப்ப இந்த போய் வேலைக்கு போலாம் குடும்பமே ஏங்காதா? இல்ல அப்படிலாம் இல்ல, இல்ல இல்ல. சார். இல்ல அதான் ஆனா நாங்க எதுவுமே வெளிக்காட்டல அப்படினாலுமே அவங்கிட்ட எதுவுமே சொல்லல அப்படின்னா அவனுக்கு எல்லாமே அவனா புரிஞ்சுக்கிறதா சார். நீங்க வெளிக்காட்டல, ஆனா அவன் புரிஞ்சுக்கிட்டான்ல. புரிஞ்சுக்கிட்டான். அவன் வயசுக்கு இவ்வளவு பெரியவங்க வெளிக்காட்டாதது அந்த பையன் புரிஞ்சுக்கிட்டான். ஆனா சின்ன பையன் வெளிக்காட்டலன்னா அம்மா அப்பாக்கு புரியாதா? அப்ப இப்ப சொல்லுங்க, கண்டிச்சு சொல்லுங்க. ரமேஷ், நீ இனிமே அங்க கடைக்கு வேலைக்கு போக வேண்டாம் தம்பி. படிப்பு முடிச்சுக்கோ, அதுக்கு பிறகு பாத்துக்கிடுவோம். சரிம்மா. சரிமா? இப்ப மூட்டையை தூக்கி போட்டுட்டுமா? தூக்கி போட்டாலும் சார். மூட்டையை தூக்கிட்டு வாங்க. இங்க தம்பி, இன்னைக்கு இங்க போட்டு தூக்கி போட்டு கழிச்சு விட்டுருவோம். தூக்கி சந்தோஷமா தூக்கி வீசி போற. அவ்வளவுதான். இனி தூக்க வேண்டியது புக்கு தான்.